சார் நைட் ஷிஃப்ட்னாலே ஜாலியா இருக்குங்கறாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நைட் ஷிஃப்ட்னாவே ஜாலியா? அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. ஒரு கல்யாண காட்சி, காது குத்து, புனியாச்சனை அப்படின்னு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியாது. ஏன் சார் போக முடியாது? எப்படி போக முடியும்? நானே நைட் ஷிஃப்ட் முடிச்சு காலையில வீட்டுக்கு வருவேன். அந்த தூங்குறதுக்கே டைம் சரியா இருக்கும். அப்புறம் எங்க இருந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் போறது? நீங்க எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஒரு 8:30 9 மணிக்கு. ஆனா நாங்க எப்ப தெரியுமா சாப்பிடுவோம்? காலையில சாப்பாட மதியம் 2 மணிக்கு சாப்பிடுவோம். Oh no. சில டைம் தூங்கி அதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு அப்படியே ஆபீஸ் கிளம்பிடுவோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தைங்க? குழந்தை எப்படி? நானே நைட் ஷிஃப்ட் முடிச்சு காலையில தான் வீட்டுக்கு வருவேன். என் ஒய்ஃப்க்கு டே ஷிஃப்ட். அவங்க ஆபீஸ் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு நைட் வரும்போது நான் நைட் ஷிஃப்ட் போயிடுறேன். இதுல எங்க இருந்து? அதெல்லாம் கூட விடுங்க. உங்க ஆபீஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்களா? பண்ணோமே. எப்ப பண்ணீங்க? நேத்து காலையில பண்ணோம். நாங்க நைட் 2 மணிக்கு பண்ணோம். நைட் 2 மணிக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணீங்களா? ஆமா, நைட் 2 மணிக்கு வேஷ்டி சட்டை எல்லாம் போட்டுட்டு பானை வச்சு பொங்கல் வச்சு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம். உங்களுக்கு லீவ் எல்லாம் விட மாட்டாங்களா ப்ரோ? லீவா? அதெல்லாம் லீவ் எல்லாம் இங்க கிடையாது. அப்படியே லீவ் விட்டாலும் அது லீவ் மாதிரியே தெரியாது. இப்படிதான் தீபாவளிக்கு லீவ் விடுவாங்க நம்பி 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினேன். கடைசியில தீபாவளி அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் கூப்பிட்டானுங்க. ஐயோ, அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசெல்லாம் அடுத்த நாள் காலையில வச்சு வெடிச்சிட்டு இருந்தேன். எந்த மாதிரி கம்பெனில ஒர்க் பண்றீங்க? நான் ஒர்க் பண்றது யுஎஸ் கம்பெனி. அப்புறம் என்ன ப்ரோ, யுஎஸ்ல லீவ்னா இங்கே லீவு, கிறிஸ்மஸ்க்கெல்லாம் உங்களுக்கு 10 நாள் லீவ் விட்டுருப்பாங்களே. அப்படியே லீவ் விட்டு தள்ளாடுங்க. அதெல்லாம் கம்பெனி மாறும் தம்பி. இங்க எல்லாம் ஒரு லீவும் கிடையாது. அது மட்டுமா, நைட் ஷிஃப்ட் பாக்குறதுனால எவ்வளவு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நைட் ஷிஃப்ட் ஈஸிங்க. தயவு செஞ்சு இப்பயாச்சும் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, நாங்க நார்மல் பீப்புள் கிடையாது. அப்போ நீங்கெல்லாம் யாரு ப்ரோ? நாங்கெல்லாம் பேட்மேன். சார் நைட் ஷிஃப்ட்னாலே ஜாலியா இருக்குங்கறாங்களே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நைட் ஷிஃப்ட்னாவே ஜாலியா? அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. ஒரு கல்யாண காட்சி, காது குத்து, புனியாச்சனை அப்படின்னு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியாது. ஏன் சார் போக முடியாது? எப்படி போக முடியும்?